வணக்கம் நண்பர்களே. இந்த எபிசோட்ல நான் உங்ககிட்ட பேச போறது என்ன பார்த்தீங்கன்னா, தலைவருடைய படங்கள் ரிலீஸ் ஆன தேதி ஓரளவுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். குறிப்பா தமிழை பொறுத்த வரைக்கும் 3 விசேஷமான நாட்கள் இருக்கு. அது உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஒன்று பொங்கல், இன்னொன்று தமிழ் புத்தாண்டு, அப்புறம் தீபாவளி. இதை தாண்டி நம்ம தலைவர் ரசிகர்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஆகஸ்ட் மாதம் கூட ஒரு விசேஷமான மாதம் தான். ஆகஸ்ட் 15ன்றது குறிப்பா. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா முதல்ல அந்த ஆகஸ்ட் 15 ரிலீஸ்லேருந்து அந்த பட்டியலை ஆரம்பிக்கலாம்னு நான் நினைக்கிறேன். 1975 ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி அன்னைக்கு இயக்குனர் சிகரம் கே பாலச்சந்தர் அவர்களுடைய அபூர்வ ராகங்கள், அதுதான் முதல் படம். தலைவருக்கு முதல் படம் மட்டும் இல்லை, இந்த ஆகஸ்ட் 15 ஆரம்பிக்கிற இந்த படமா இருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா 1977 துரை அவர்கள் இயக்கத்தில் ரகுபதி ராகவன் ராஜாராம். இந்த படத்துல விஜயகுமார் ஜெயச்சந்திரன் அவர்களோட நம்ம தலைவர் முக்கிய வேஷத்துல நடிச்சிருப்பாரு. இது ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் படம். இந்த படமா இது ஆகஸ்ட் 12ஆம் தேதி அன்னைக்கு ரிலீஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதே 1977 ஆகஸ்ட் மாதம் 13ஆம் தேதி அன்னைக்கு பாத்தீங்கன்னா மீண்டும் இயக்குனர் சிகரம் கே பாலச்சந்திரன் அவர்கள் இயக்கத்துல தலைவர் நடித்த சிலக்கம்மா செப்பிந்தி என்ற தெலுங்கு படம் ரிலீஸ் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா மீண்டும் ஆகஸ்ட் 15 1978 இயக்குனர் மகேந்திரன் அவர்கள் இயக்கத்தில் நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் மற்றும் சரத்பாபு, ஷோபா, பட்டாபட் ஜெயலமி இவர்கள் நடிப்பில் வெளிவந்த முள்ளும் மலரும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 1979 நடிகர் திலகம் சிவாஜி கணேசன், புன்னகை கேரிஜா இவர்கள் ஜோடியாக நடிக்க முக்கிய வேடத்தில் நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் அவர்கள் நடித்து வெளிவந்த நான் வாழ வைப்பேன். இந்த நான் வாழ வைப்பேன் படம் 1979 வருஷம் ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதி அன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா 1980 ஆகஸ்ட் மாதம் 8ஆம் தேதி அன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா புரட்சிதாசன் அவர்கள் இயக்கத்தில் நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் அவர்கள் நடிப்பில் வெளிவந்த நான் போட்ட சவால். ஒரு வார இடைவெளிக்குள்ளே மீண்டும் பார்த்தீங்கன்னாக்கா ஆகஸ்ட் 15 மீண்டும் மகேந்திரன் அவர்கள் இயக்கத்தில் நம்ம தலைவர் முதல் முறையாக இரட்டை வேடத்தில் நடித்த ஜானி என்ற திரைப்படம் ரிலீஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் 1981 அது ஆகஸ்ட் மாதம் 8ஆம் தேதி அன்னைக்கு நம்ம தலைவர் நடிப்பில் வெளிவந்த கர்ஜனை என்ற தமிழ் படம் ரிலீஸ் ஆச்சு. இதே போல தான் 80வது வருஷம் மாதிரியே 81 கூட பார்த்தீங்கன்னா ஒரு வார இடைவெளிக்குள்ளே ஆகஸ்ட் 15 அன்னைக்கு கவிதலயா, அதாவது தன்னுடைய குருநாதர் அவர்கள் தயாரிப்பில் SPM அவர்கள் இயக்கத்தில் வெளிவந்த நெட்ரிக்கன் இந்த படம் 1981 ஆகஸ்ட் 15 அன்னைக்கு ரிலீஸ் ஆச்சு. இதே தேதியில தான் தலைவர் நடிச்ச ஒரு படம் கர்ஜனையோட மலையாள வெர்ஷன் ஆகஸ்ட் 15 அன்னைக்கு கேரளால ரிலீஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா 1982 ஆகஸ்ட் 14ஆம் தேதி SPM அவர்கள் இயக்கத்தில் பஞ்சவர்ண செல்லம் அவர்கள் தயாரிப்பில் நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் அவர்கள் நடித்த எங்கே கேட்ட குரல் இந்த படம் ரிலீஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் ஆகஸ்ட் 15 ஒரு 5 நாள் தள்ளி ஆகஸ்ட் 20ஆம் தேதி 1993 இது நம்ம தலைவர் அவரே தயாரித்து அவரே கதை, திரைக்கதை, வசனமெல்லாம் எழுதி தன்னுடைய நண்பர்களுக்காக அவரும் கௌரவத்தில் நடித்து தயாரித்த படம் வள்ளி. அது ஆகஸ்ட் மாதம் 20ஆம் தேதி 1993 ரிலீஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெரிய இடைவெளி. மீண்டும் 2002 மீண்டும் தலைவருடைய சொந்த பேனரு, படம் பேர் பாபா. இது ஆகஸ்ட் 15 2002 ரிலீஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் ஒரு பெரிய இடைவெளி. ஆகஸ்ட்ல தலைவர் எந்த படங்களும் ரிலீஸ் ஆகல. 2002க்கு அப்புறம் மீண்டும் ஆகஸ்ட் 10 2023 தமிழ் வரலாற்றிலே அதிக வசூல் கொடுத்த படம் என்ற பெருமை பெற்ற ஜெயிலர் என்ற திரைப்படம் இது ரிலீஸ் ஆச்சு. இப்போ ஆகஸ்டுக்கு அடுத்தது என்ன வரும்? தீபாவளி தான் வரும். தீபாவளி படங்களை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட தலைவர் 1975 நடிக்க ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 19 படங்கள் தீபாவளிக்கு தலைவர் நடிச்சு வெளியாகியிருக்கு. அந்த பட்டியலை இப்போ நம்ம பார்ப்போம். 1976 பார்த்தீங்கன்னா இயக்குனர் சிகரம் கே பாலச்சந்தர் அவர்கள் இயக்கத்தில் தலைவர் அவருடைய நண்பர் உலகநாயகனுடன் இணைந்து நடித்த 3 முடிச்சு இந்த படம் 76 தீபாவளிக்கு வெளிவந்தது. 1977 கலைஞானம் அவர்கள் கதைவசனத்துல நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் அவர்களும் விஜயகுமார் அவர்களும் இணைந்து நடித்த 6 புஷ்பங்கள் என்ற திரைப்படம் தீபாவளிக்கு வந்தது 1977. அதுக்கப்புறம் 1978 தீபாவளிக்கு பார்த்தீங்கன்னாக்கா தலைவருக்கு 3 படங்கள் ரிலீஸ் ஆகிச்சு. ஒன்று இயக்குனர் சிகரம் அவர்கள் இயக்கத்தில் தப்பு தாளங்கள், அப்புறம் தேவர் பிலிம்ஸ் முதல் முறையாக தலைவருடன் கைகோர்த்த படம் தாய் மீது சத்தியம். அதுக்கப்புறம் பிலிம் இன்ஸ்டிடியூட்டில் இருந்து வெளியே இயக்கிய பிளாக் அண்ட் ஒயிட் படம் அவள் அப்படித்தான். தலைவர் உலகநாயகன் சிபி அவர்கள் நடிப்பில் வெளிவந்த அவள் அப்படித்தான். இந்த 3 படங்களும் 1978 தீபாவளிக்கு வெளியாச்சு. இதுக்கப்புறம் 1979 பார்த்தீங்கன்னா மீண்டும் தேவ் பிலிம்ஸ் தயாரிப்பில் நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் அவர்கள் 2வது படம் அன்னை ஓர் ஆலயம். இது ஹிந்தியில மாபெரும் வெற்றி பெற்ற மா என்ற திரைப்படத்தோட தமிழ் ரீமேக் இது. அதுக்கப்புறம் 80 பார்த்தீங்கன்னாக்கா முக்தா சீனிவாசன் அவர்கள் முதல் முறையாக தலைவருடன் கைகோத்திய படம்
பொல்லாதவன். இந்த படம் 35mm எடுக்கப்பட்டு இது சினிமாஸ்கோப்ல ப்ளோப் போட்டு ரிலீஸ் செய்யப்பட்ட முதல் படம் பொல்லாதவன். இது வந்து 80 தீபாவளிக்கு ரிலீஸ் ஆச்சு. இதுக்கப்புறம் 1981 மக்கள் திலகத்தின் ஆஸ்தான நிறுவனமான சத்யா மியூசிக், இந்த நிறுவனத்தில் முதல் முறையாக தலைவர் அவர்கள் நடித்து SP முத்துராமன் அவர்கள் இயக்குதல் வெளிவந்த ராணுவ வீரன். இதுக்கப்புறம் 1982 இந்த வருஷம் படங்கள் வெளியாகல. அதுக்கப்புறம் 1983 மீண்டும் சத்யா மூவிஸ் அவர்கள் தயாரிப்பில் ஜெகநாதன் அவர்கள் இயக்கத்தில் நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் அவர்கள் நடிப்பில் வெளிவந்த தங்க மகன். அதுக்கப்புறம் 1984 AVM புரொடக்ஷன்ஸ் தயாரிப்பில் SP முத்துராமன் அவர்கள் இயக்கத்தில் நம்ம தலைவர் நடித்த நல்லவனுக்கு நல்லவன். அதுக்கப்புறம் 1985 ஈஸ்வரி புரொடக்ஷன்ஸ் வீராசாமி அவர்கள் தயாரிப்பில் நட்சத்திர இயக்குனர் ராஜசேகர் அவர்கள் இயக்கத்தில் நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் நடிகர் திலகம் இவர்களெல்லாம் இணைந்து நடித்த படிக்காதவன் என்ற திரைப்படம் தீபாவளிக்கு வெளிவந்துச்சு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1986 நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் அவர்கள் கிருஷ்ணா அவர்களின் பத்மலயா கம்பைன்ஸுடன் இணைந்து தயாரித்து தானே நாயகனாக நடித்து நட்சத்திர இயக்குனர் ராஜசேகர் அவர்கள் இயக்கத்தில் வெளிவந்த மாவீரன் என்ற திரைப்படம் 86 தீபாவளிக்கு வெளியாச்சு. அதுக்கப்புறம் 1987 மீண்டும் AVM நிறுவனம் தயாரிப்பில் SP முத்துராமன் அவர்கள் இயக்கத்தில் நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் அவர்கள் நடிப்பில் வெளிவந்த மனிதன் திரைப்படம். 1988 இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அவர்கள் தயாரித்து இயக்கி நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் அவர்கள் நடிப்பில் வெளிவந்த கொடி பறக்குது இந்த படம் ரிலீஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் 1989 மெகா ஸ்டார் சிரஞ்சீவி அவர்களுடைய கீதா ஆர்ட்ஸ் நிறுவனம் தெலுங்கில் மாபெரும் வெற்றி கண்ட அந்த படத்தை தமிழில் தலைவரை வைத்து ரீமேக் செய்தார்கள். அதுவும் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆச்சு. நட்சத்திர இயக்குனர் இயக்கத்தில் வெளிவந்த மாப்பிள்ளை திரைப்படம் இது மிகப்பெரிய பிளாக் பஸ்டர். அதுக்கப்புறம் 89க்கு அப்புறம் 90 படங்கள் வரல. 1991 தீபாவளிக்கு மணிரத்னம் அவர்கள் இயக்கத்தில் GV பிலிம்ஸ் தயாரிப்பில் வெளிவந்த தளபதி இந்த படம் 91 தீபாவளிக்கு வந்தது. அதுக்கப்புறம் 1992 வந்து SPM யூனிட்டுக்காக நம்ம தலைவர் நடித்த படம் பாண்டியன். இந்த படம் 1992 தீபாவளிக்கு வெளியே வந்துச்சு. அதுக்கப்புறம் 1995 கவிதாலய தயாரிப்பில் KS ரவிக்குமார் அவர்கள் முதல் முறையாக தலைவருடன் கைகோத்திய படம் முத்து. அந்த படம் வந்து 1995 ரிலீஸ் ஆச்சு தீபாவளிக்கு. 95 தீபாவளிக்கு அப்புறம் தலைவர் படங்கள் தீபாவளிக்கு வரவே இல்லை. நீண்ட இடைவெளிக்கு பிறகு 1921 சன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் சிறுத்தை சிவா அவர்கள் இயக்கத்தில் வெளிவந்த படம் அண்ணாத்த. இந்த படம் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆச்சு. இப்போ ஆகஸ்ட் 15 முடிஞ்சது, தீபாவளி முடிஞ்சது. அடுத்தது என்ன? வருஷம் துவக்கம். அதில் வர பண்டிகைன்னா பொங்கல். பொங்கல் ரிலீசஸ் தலைவர் நடித்து பொங்கலுக்கு வெளியான படங்களுடைய பட்டியலை இப்போ பார்ப்போம். இது 1979 தலைவர் மற்றும் விஜயகுமார் அவர்கள் இணைந்து நடிப்பில் வெளிவந்த குப்பத்து ராஜா. இந்த படம் 1979 ரிலீஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1982 AVM தயாரிப்பில் தலைவர் இரட்டை வேடத்தில் நடிப்பில் SP முத்துராமன் அவர்கள் இயக்கத்தில் வெளிவந்த போக்கிரி ராஜா. அப்புறம் 1983 மீண்டும் AVM நிறுவனத்தின் தயாரிப்பில் SP முத்துராமன் அவர்கள் இயக்கத்தில் தலைவர் நடித்த பாயும் புலி. அப்புறம் 1984 கவிதாலயா அவர்கள் தயாரிப்பில் SP முத்துராமன் அவர்கள் இயக்கத்தில் நம்ம தலைவர் நடித்த நான் மகான் அல்ல. அதுக்கப்புறம் 1986 மீண்டும் AVM நிறுவனம் தயாரிப்பில் நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் அவர்கள் நடிப்பில் SPM இயக்கத்தில் வெளிவந்த மிஸ்டர் பாரத். இதுக்கடுத்து 1990 சத்யா மூவிஸ் தயாரிப்பில் நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் அவர்கள் நடிக்க P. வாசு அவர்கள் முதல் முறையாக இயக்குகிறார். இந்த படம் பணக்காரன். இதை அடுத்து மீண்டும் பார்த்தீங்கன்னா 1991 நம்ம தலைவர் அவர்கள் நடிப்பில் நட்சத்திர இயக்குனர் ராஜசேகர் அவர்கள் இயக்கிய கடைசி படமான தர்மதுரை. அதுக்கப்புறம் 1992 சிவாஜி பிலிம்ஸ் முதல் முறையாக தலைவருடன் கைகோத்திய படம். இதுல பாத்தீங்கன்னாக்கா P. வாசு அவர்கள் இயக்கத்தில் நம்ம தலைவர்கள் நடித்த மன்னன். இந்த படம் 92 ரிலீஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் 1995 தான் ரிலீஸ் மன்னனுக்கு அப்புறம். இது வந்து மீண்டும் சத்யா மூவிஸ் அவர்கள் தயாரிப்பில் சுரேஷ் கிருஷ்ணா அவர்கள் இயக்கத்தில் தலைவர் நடித்த பாஷா இந்த திரைப்படம் 95 பொங்கலுக்கு ரிலீஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் பெரிய இடைவெளி. பாஷாக்கு அப்புறம் பொங்கலுக்கு தலைவர் படங்கள் எதுவும் ரிலீஸ் ஆகல. நீண்ட இடைவெளிக்கு அப்புறம் சன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் கார்த்திக் சுப்ராஜ் அவர்கள் இயக்கத்தில் தலைவர் நடித்த பேட்டா என்ற திரைப்படம் பொங்கலுக்கு வந்தது. இது வந்து 2019 இந்த பேட்டா திரைப்படம் ரிலீஸ் ஆச்சு. இதுக்கப்புறம் 1920 லைகா புரொடக்ஷன் தயாரிப்பில் AR முருகதாஸ் அவர்கள் இயக்கத்தில் நம்ம தலைவர் அவர்கள் நடித்த தர்பார் என்ற திரைப்படம் ரிலீஸ் ஆச்சு. இப்போ தமிழ் புத்தாண்டுக்கு வெளியான தலைவர் படங்களை பத்தி பார்ப்போம். 1979 2 படங்கள் ரிலீஸ் ஆச்சு தலைவருக்கு. அதுல ஒண்ணுல வந்து அவரு த்ரூஅவுட் வர படம் K. பாலச்சந்தர் அவர் இயக்கத்தில் தலைவரும் அவருடைய நண்பர் உலகநாயகனும் இணைந்து நடித்த நினைத்தாலே இனிக்கும்.
இது தமிழ் புத்தாண்டுக்கு ரிலீஸ். இதே டேட்ல உலகநாயகனோட இன்னொரு படம் தேர் பிலிம்ஸ் தயாரிப்புல 6 ஜனவரி இயக்கத்துல வெளிவந்தது, தாய் இல்லாமல் நான் இல்லை. அந்த படத்துல தலைவர் அவர்கள் கௌரவ வேடத்துல நடித்தார் என்றதை சொல்ல வேண்டும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா 1982 தேர் பிலிம்ஸ் தயாரிப்புல தலைவர் நடித்த ரங்கா என்ற திரைப்படம் வெளியாச்சு. அதுக்கப்புறம் 1983 மீண்டும் தேர் பிலிம்ஸ் அவர்கள் தயாரிப்புல தியாகராஜன் அவர்கள் இயக்கத்தில் தலைவர் நடித்த தாய் வீடு, இந்த படம் 2 மொழியில உருவாக்கப்பட்டது, தமிழ் மற்றும் ஹிந்தியில. தமிழ் படம் தமிழ் புத்தாண்டுக்கு ரிலீஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் 1984 பாத்தீங்கன்னா கரெக்டா தமிழ் புத்தாண்டுக்கு வரல, அதுக்கு ஒரு வாரம் கழிச்சு 20ஆம் தேதி, அதாவது ஏப்ரல் 20ஆம் தேதி 84 வெளியான படம் தம்பிக்கு எந்த ஊரு. இந்த படத்து மூலியமா தான் நட்சத்திர இயக்குனர் ராஜசேகர் அவர்கள் முதல் முறையாக தலைவருடன் கைகோத்திய படம் இது. இதுக்கப்புறம் 1985 புரட்சி இயக்குனர் S.A. சந்திரசேகரன் அவர்கள் இயக்கத்தில் லட்சுமி புரொடக்ஷன் தயாரிப்பில் நம்ம தலைவர் நடித்த நான் சிகப்பு மனிதன், இந்த படம் ரிலீஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் 1986 நம்ம தலைவருடன் நடிகர் திலகம், விஷ்ணுவர்தன் இவர்கள் நடிப்பில் K. பாலாஜி அவர்கள் பிரம்மாண்ட தயாரிப்பில் K. விஜயன் அவர்கள் இயக்கிய விடுதலை என்ற திரைப்படம் 1986 தமிழ் புத்தாண்டுக்கு ரிலீஸ் ஆச்சு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1988 SPM அவர்கள் இயக்கத்தில் பஞ்சநச்சலம் அவர்கள் தயாரிப்பில் நம்ம தலைவர் மற்றும் இளைய திலகம் பிரபு முதல் முறையாக கைகோத்திய படம் குரு சிஷ்யன், இந்த படம் தமிழ் புத்தாண்டுக்கு ரிலீஸ் ஆச்சு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா மீண்டும் PR ப்ரொடக்ஷன்ஸ்ல சுரேஷ் கிருஷ்ணா அவர்கள் இயக்கிய 2வது படம், இந்த படம் தமிழ் புத்தாண்டுக்கு ரிலீஸ் ஆச்சு. இது 1994 வருஷம். படம் பேர் வீரா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா 1997 தலைவர் சொந்தமாக தயாரித்து சுந்தர்சி அவர்கள் இயக்கத்தில் ஒரு மிகப்பெரிய நட்சத்திர பட்டாளம் நடித்த படம் அருணாச்சலம், இந்த படம் தமிழ் புத்தாண்டுக்கு தான் வந்தது. அதுக்கப்புறம் மீண்டும் 99 K.S. ரவிக்குமார் அவர்களிடத்தில் தலைவரே நடித்து தயாரித்த மீண்டும் நட்சத்திர பட்டாளங்களுடன் வெளிவந்த படம் படையப்பா, அந்த படம் 99 தமிழ் புத்தாண்டுக்கு வெளியாச்சு. அதுக்கப்புறம் பெரிய இடைவெளி, மீண்டும் 2005 P. வாசு அவர்கள் இயக்கத்தில் சிவாஜி புரொடக்ஷன் தயாரிப்பில் நம்ம தலைவர் அவர்கள் நடித்த சந்திரமுகி என்ற திரைப்படம் 2005 தமிழ் புத்தாண்டுக்கு ரிலீஸ் ஆச்சு. இப்போ நான் உங்ககிட்ட இது வரைக்கும் நான் சொல்லியிருக்கிறது எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா தலைவரோட பண்டிகை நாட்களில் வெளியான படங்களுடைய பட்டியல் தான்.